நல்லா பிரைட்டான க்ளோவான ஸ்கின் வேணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மைசூர் பருப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதோடைய பால் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். சக்கையெல்லாம் நம்ம தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இந்த வடிகட்டினா இந்த பாலை வந்து நம்ம அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த பருப்புமே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்குங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு வேறு பவுல் மாற்றிட்டு இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம் ஆயில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட் யூஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.